மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கோமா பேசி விரட்டி வேற அடிச்சிட்டா. அந்த வேதனையில தான் அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க. சுதா, நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு வா போ. சரிங்க மாமா. அக்கா, நீ கொஞ்ச நேரம் உட்காருக்கா. அக்கா, வந்து உட்காருக்கா. வா, வந்து உட்கார். அக்கா, இங்க பாருக்கா. ஏன் சம்மதம் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கன்னு வித்யா இது வரைக்கும் உன்னை குறை சொல்லிட்டு தானே இருக்கா. அவளை கேட்காம நீ ஏன்க்கா இந்த ஏற்பாட்டை பண்ண? டேய், அவளுக்கு தெரியாம அவகிட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்யல. பாலா சார கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ பிடிவாதமா இருக்கா. ஆனா நான் அவகிட்ட பல தடவை சொல்லியும் கல்யாணத்தை பத்தி பேச அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டே வரமாட்டேங்கிறா. அவருக்காக காத்திருந்து ஒரு நல்ல வரனை தவற விடுறது எனக்கு என்னமோ சரியா படலடா. இந்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். நமக்கு தெரிஞ்ச இடம், நமக்கு சொந்தம் வேற. இந்த கல்யாணம் நடந்தா வித்யா நாம நினைச்சதை விட அவ சந்தோஷமா இருப்பான்னு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த வரணைய முடிச்சிடலான்னு நினைச்சேன். அவ இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவ என்னை எதிர்த்து பேசி கோவில்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டாடா. மா, அழாதீங்கம்மா. இந்தாங்க தண்ணி குடிங்க. மா, குடிங்கம்மா, குடிங்க. நான் பெருசா நம்பின என் பையன் பொண்டாட்டின்னு யாரோ ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். நீங்களும் அவளுக்கு ஆதரவா கொடி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. இப்போ என் பொண்ணு பாலா பாலான்னு பைத்தியம் பிடிச்சு திரிஞ்சிட்டு இருக்கா. அவளுக்காக தேடிட்டு வந்த ஒரு நல்ல வாழ்க்கைய உதறி தள்ளிட்டா. சின்னவ படிப்பை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறா. குடும்பத்தில் இருக்கிற யாருமே என் பேச்ச கேட்கலன்னா அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? வீட்டு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அவங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வேண்டாமா? அக்கா, உன்னை மதிக்க கூடாது, உன் பேச்ச கேட்க கூடாதுன்னு நீங்க யாரும் நினைக்கலக்கா. நம்ம குடும்பத்தோட எல்லா முடிவையும் நீ தானக்கா எடுக்கிற. நாங்களும் அது கட்டுப்பட்டு தானே நடந்துக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல வேற வேற கருத்து இருக்கும்லக்கா. அதை சொல்லும் போதுதான் உனக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதை வச்சு பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்லாதக்கா. மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா.